அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வீட்டில் செடி அவரை, அதாவது அவரை வந்து கொடியாகவும் போகும், இப்போ குத்துச்செடி மாரி சின்ன செடியாகவும் வளரும். அந்த செடி அவரையில் பாருங்கள், சின்ன செடி கொடி இல்லாமல் அதாவது செடி அவரை. தெரியாதவங்களுக்காக தகவல் இது, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, பார்த்துங்க. செடி அவரை காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நான் எந்த இடுபொருளும் கொடுக்கல வெளியிலேருந்து, இதுதான் இயற்கை முறையில். விதை மட்டும் கடையில் தான் வாங்கினேன், மரபு விதை இல்லை இது, கடையில் வாங்கினேன். பட் ஆனால் நம்ம மண்ணில் தோட்டத்தில் வந்து எந்த ஈடுபொருளும் இப்போ களைக்கொல்லிலாம் அடிக்காமல் இருக்கிறனால நல்லாவே வளமான மண், நல்ல இலையெல்லாம் விழுந்து மாக்கி மண் புழா நிறையா உள்ள மண். ஸோ எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், கொட்டு வருதா, அடுத்து பூ வந்துருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ செடி வரை பார்த்துட்டிங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு காட்டுங்க. நகரங்களில் இருக்கிறவங்க காட்டுங்க. இதான் அவரைப்பூ, செடி வரப்பூ. அவரையிலே நிறைய ரகங்கள் இருக்குது. இது வந்து பச்சை நிற அவரை, பட்டை அவரை, சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த அவரை செடிகள், தம்பட்டை அவரை, நிறைய அவரைகள் இருக்குது, கோழி அவரை, அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது முத்திடுச்சு, இப்போ நமக்கு ஒரு காய் கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் முத்தி தான்ச்சு, பரவாயில்ல. விதை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் விதை மட்டுமே எடுத்து சமைப்பாங்க, முத்திட்டா கூட நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். வாழ்க வளமுடன்.